ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். தற்போது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10/7/2026 அன்று பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் ராகு கேது நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். ஆங்கில தேதிப்படி 10/7/2026 முதல், தமிழ் தேதிப்படி பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26 முதல் ஆவணி மாதம் 25 வரை, சரியா 2 மாதம் 60 நாட்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் செல்லும்போது முதல் 3 நாட்கள், அதாவது 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் செல்வார். அப்போ கேது செவ்வாய் இணைவு. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அடுத்த 2 மாத காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ரிஷபத்தில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடந்தாலும் அடுத்த 2 மாதம் அவங்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான, குடும்ப ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். ராகு விருச்சிகத்தில் செல்கிறார். ராகுவை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கேது தான் மோட்சக்காரகன், மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேதுவுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா சனி. சனிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா கேது தான். கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும், சனி திசையில் கேது புத்தி நடந்தாலும், எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும், மரணத்தை ஏற்படுத்தும். துயரம், துக்கம், வேதனையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுவுக்கு 100% உண்டு. 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் செவ்வாயும் 3 நாட்கள் இணைந்து செல்லும்போது பெரும்பாலும் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் சண்டை வரும், சகோதரருக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வரும், சொத்து பிரச்சனை, வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன் காணலாம். தனுசு ராசிக்கு 3வது வீட்டில் 10/7/2026 அன்று ராகு பகவான் தனுசு ராசிக்கு 5/12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசிக்கு 9வது வீட்டில் கேது தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2 மாதம் நவாம்ச கட்டத்தில் தனுசு ராசிக்கு 12வது வீட்டில் ராகுவும், தனுசு ராசிக்கு 6வது வீட்டில் கேதுவும் அடுத்த 2 மாதம் சஞ்சாரம் செய்வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலும் அவரே விரையாதிபதி நட்சத்திரத்திலும் ராகு செல்லும்போது அடுத்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடல் அதிகமாக இருக்கும். யாரை தேடுவீங்க? குழந்தைங்க அவங்களிடம் கோச்சிட்டு போவோம். வீட்லேயே கூட ஒரு இடத்துல போய் ஒண்டிக்கும். குழந்தைகளை தேடுற மாதிரி இருக்கும். 12வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது கோவில் ஆன்மீகம் சார்ந்து, கோவில் கட்டுமானம் சார்ந்து,
கும்பாபிஷேகம் சார்ந்து, திருவிழா சார்ந்து உங்களுக்கு வந்து பொது வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வந்து முன்னின்று வசூல் பண்ணுற மாதிரி பொது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நாம்ச கட்டத்தில் 12வது வீட்டில் ராகு வரும்போது கோவில் காரியங்களில் பொது சேவையில் ஈடுபாடு உடையவர்களுக்கு ஊருக்குள்ள வந்து உங்களுக்கு செல்வாக்கு கூடும். குழந்தைகளிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகை விரோதங்கள் வலுக்கும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய குழந்தைங்க 2 வயசு 3 வயசாக இருந்துச்சுன்னா அவங்க விளையாடும் போது பத்திரமா பார்த்துக்கணும். அதே பெரியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட சண்டை போடாமல் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவர்களிடமும் பங்காளிகளிடமும் அடுத்த 2 மாதம் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். 12ஆம் வீட்டில் நவம்ச கட்டத்தில் ராகு வரும்போது பங்காளிகளிடமும் பிள்ளைகளிடமும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திவிடும். தனுசு ராசிக்கு நவம்ச கட்டத்தில் 6வது வீட்டில் அடுத்த 2 மாதம் கேது செல்வார். 6ஆம் வீட்டில் கேது செல்லும் போது வெளியில் வந்து உங்களுக்கு பகையாளி எதிரிகள் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். பெரும்பாலும் கடன் இருக்காது. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம், நீங்கள் நினச்ச மாதிரி இடம் மாற்றம் அடுத்த 2 மாதம் சந்திக்கலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கருத்து மோதல்கள் வலுக்கலாம். அதனால் வந்து கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் அடுத்த 2 மாதம் தனுசு ராசி என்பர்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க. பொது சேவை ஈடுபாடு உடையவர்களுக்கு அடுத்த 2 மாதம் நீங்கள் வந்து கூடுதலாக பொதுமக்களுக்காக பொது காரியங்களில் அதிக ஈடுபாடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளூரில் செல்வாக்கு கூடும். உள்ளூர் மக்கள் உங்களை வந்து முழுதாக நம்புவாங்க. நாம்ச கட்டத்தில் 6வது வீட்டில் கேது செல்லும்போது வேலை உத்தியோகம் ஓரளவு நன்றாக போகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்த 2 மாதம் 6, 12ஆம் வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் வரும்போது தனுசு ராசி அன்பர்கள் குழந்தைகளிடமோ பங்காளிகளிடமோ பகை விரோதங்கள் இல்லாமல் அண்ணன் தம்பிகளிடம் சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் அடுத்த 2 மாதம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசிக்கு 12வது வீட்டிலே ராகு வரும்போது உங்களுக்கு வந்து பொது சேவை ஈடுபாடு கூடுதலாக இருக்கும். இரவு உறக்கம் குறையும். அதனால் நேரத்துக்கு சாப்பிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.